அதிமுக நான் கேக்குறேன், அதிமுக பாஜக கூட்டணி பத்தியே தான் ஒரே கேள்வியா? நாங்க கூட்டணியா அறிவிச்சாச்சு. இங்க பாருங்க, திராவிடம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலங்களை உள்ளடக்கிய நிலப்பரப்பு என்று நாங்கள் நம்புகிறோம். அதனால்தான் இங்க இருக்கக்கூடிய ஆதி சங்கராச்சாரியார் வட இந்திய நாட்டுல அவர் தன்னோட பயணம் போகும்போது கூட திராவிட சிசுன்னு தான் சொல்றாங்க. திராவிடம் என்பது தென்னிந்தியாவினுடைய நிலப்பரப்பு. இந்த புரிதல் இருந்ததுன்னு சொன்னா இன்னைக்கு இவங்க திராவிடம் பேசிட்டு கன்னடத்துக்கு எதிராவோ இல்ல பக்கத்துல இருக்கிற மலையாளத்துக்கு எதிராவோ பிரச்சனை ஆகாது. திராவிடங்கிற சிந்தனையை இவர்களாலேயே ஒருங்கிணைக்க முடியவில்லை என்பதுதான் யதார்த்தம். ஆனால் அதிமுகலையா இல்லைங்க, நான் பொதுவான சித்தாந்தத்தை இங்க நான் பேசுறேன். திராவிடம் என்பது எங்களை பொறுத்தவரை இல்ல, திராவிடம் என்பது நிலப்பரப்பு. இங்க வாழக்கூடிய மக்கள், இந்த நிலப்பரப்பில் வாழக்கூடிய மக்கள் திராவிடர்கள். இது ஒரு தனிப்பட்ட தத்துவமாக மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு இது சம்பந்தம் இல்லாத விஷயத்தை நாங்க ஒத்துக்கல. நான் திராவிடர் தாங்க, இது என்னங்க இது சந்தேகம்? நீங்களும் திராவிடர் தான், நானும் திராவிடர் தான். பாருங்க, எல்லாம் கொண்டிருக்கவங்க எல்லாரும் திராவிடர் தான். 5 பேர் 5 மொழி பேசுறோம். கன்னடா, மலையாளம், தெலுங்கு, தமிழ் எல்லாரும் சேர்ந்து திராவிடர்னு சொல்றோம். திராவிடம் என்ற பெயரால் மொழிகளுக்குள்ளே பிரிவினையை ஏற்படுத்துவது, திராவிடம் என்ற பெயரால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்துவது, திராவிடம் என்ற பெயரால் இங்கிருக்கின்ற இந்து மத மக்களுடைய உணர்வுகளை காயப்படுத்துவது, இதற்கு பெயர் திராவிடம் அல்ல. திராவிடம் என்பது இந்த பகுதியில் வாழக்கூடிய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்கென்று ஒரு பலவேறு சிறப்பு தன்மைகளோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த மொழி பேசினாலும் திராவிடர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். வேற கேள்வி ஏதாவது இருக்கா? பாஜக அதிமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த உறுதியை எந்தவித சக்தியாலும் உடைக்க முடியாது. மீண்டும் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான். முருகர் மாநாடு கடந்த முறை அண்ணாவை பற்றி பேசியதற்கு அன்றைய முதலமைச்சர் அதாவது பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுத்தார் அப்படின்றது அவங்களுக்கே தெரியும்னு சொல்றாங்க. அதாவது இங்க பாருங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது, ஒவ்வொரு சித்தாந்தம் இருக்கிறது. அவங்க அந்தந்த சித்தாந்தத்துல தெளிவா இருக்கும். நான் இப்ப கேட்டேனே உங்ககிட்ட, நெருக்கடி நிலை காலத்துல மிஸ்ஸாவில இன்றைய முதலமைச்சரை ஜெயில போட்டு அடிச்சு துன்பப்படுத்தியது யாருங்க? காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு நெருக்கடி நிலை காலகட்டத்தில் அவங்க 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து மேடையில் எமர்ஜென்சி பத்தி பேசுவாங்களா? இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி எத்தனை முரண்பாடுகளை திமுக அரசு பத்தி மேல வச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி இதே கார்பரேஷன், நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, கோயம்புத்தூர் கார்பரேஷன்ல கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தலையா? அவங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லையா? அதை பத்தி மட்டும் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. இங்க மட்டும் திமுக அதிமுக பாஜக உடனே விரிசல். ஒரு விரிசலே நடக்காது. யாரு கற்பனை பண்ணி ஆசைப்பட்டாலும் ஒண்ணு நடக்காது. திமுக கவர்மெண்ட் வீட்டுக்கு போறது உறுதிங்க, அவ்வளவுதான் விஷயம். நீங்க இருங்க தம்பி, ஓரல் ரொம்ப உயருது, போதும். கேள்வி கேளுங்க, விவாதமான மாதிரி வச்சுக்கீங்க. அண்ணா குறித்த ஒரு அவதூறான ஒரு வீடியோவை வெளியிடும்போது அதிமுக எங்களுக்கு கட்டுப்பட்டவங்க தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க பாருங்க, பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்க எதுவும், அதாவது நாங்க அதுல பங்கேற்று இருக்கோம். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இந்து முன்னணி அழைப்பு கொடுத்திருக்காங்க. நாங்களும் அதுல கலந்திருக்கோம், மற்ற அரசியல் கட்சிகளும் அதுல கலந்திருக்காங்க. அதுல அவங்களோட கருத்துக்களை சொல்றதுனா அவர்களுக்கு அந்த உரிமை உண்டு, நாங்க அதை மதிக்கிறோம். அதிமுக கருத்து சொல்றாங்கன்னா அதை மதிக்கிறோம். ஆனால் அதே சமயம் இந்து முன்னணியுடைய கொள்கையை சொல்வதற்கு அவர்களுக்கும் உரிமை இருக்கு.
இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உறவுலையோ இந்த பிரச்சனையில எதுலயுமே வந்து எங்கேயுமே முரண்பாடு கிடையாதுங்க. உங்கள்கிட்ட சமாதானம் ஆயிட்டு வாங்க. இல்ல நான் கேக்குறேன், நெருக்கடி நிலை காலகட்டம் தொடர்பாக ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. முடிஞ்சது, அவ்வளவுதான். யாராவது ஒருத்தங்க கேளுங்கப்பா. அதிமுக பாஜக கூட்டணி ஆனா மாநாடு நடந்தது இந்து முன்னணி. கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கும்போது அவருடைய தலைவர்களை ஒரு இழிவா பேசுறது தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாஜக தலைமையினர் இந்து முன்னணி அறிவித்திருக்காங்க. அதை பத்தி எனக்கு தெரியாது. இது சம்பந்தமாக இந்து முன்னணியும் அவர்களுடைய தரப்பு சொல்லுவாங்க. முக்கியமான கேள்வி கேட்க விடுங்க. எதுக்கு படிக்க வைக்க நிச்சயமா பண்றேங்க. நான் வந்து நம்முடைய மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களிடம் இந்த விஷயத்தை நிச்சயமா, இந்த குழந்தைகளோட படிப்பு விஷயமா நிச்சயமா நான் பேசுறேன். நன்றிங்க. ஓவர் டோஸ் வேணாம்பா தம்பி, ஓவர் டோஸ் போதும். ஓகே, நான் இப்ப பேசுறேன். சதன் ரயில்வேவோட விஷயத்துக்கு கவனத்துக்கு இதை எடுத்துட்டு போறேன் உடனே. உங்களுக்கு எந்த செய்தியும் கிடையாது, போதும். இல்ல, என்னங்க சந்தேகம் உங்களுக்கு? திருப்பி இந்த கேள்வி வருது. இந்த கேள்விக்கான பதில் நான் சொல்லல, எங்களுடைய தலைவர் மத்திய உள்துறை அமைச்சர் உங்களை மாதிரி எல்லா பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு தானே சொன்னாரு. அந்த வீடியோ இன்னைக்கு தானே இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில இங்க வந்து அந்த கூட்டணி இருக்கும், அவர்கள் தலைமையேற்று நடத்துவார்கள்ங்கிறத நான் சொல்லல, திரு அமித்ஷாஜி அவர்கள் சொல்லிட்டு தானே போயிருக்காரு. இதுக்கப்புறம் என்னங்க சந்தேகம் உங்களுக்கு? குழப்பம். நீங்க இதில் வச்சு வேற ஏதோ வந்து பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பாக்குறீங்க. இந்த போதை கல்ச்சர் அப்படிங்கிறது தமிழகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கு. இன்றைக்கு இளைய சமுதாயம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக நாங்கள் பார்ப்பது போதை பழக்கம். தங்குதடை இல்லாமல் கிடைக்கின்ற போதை பழக்கம் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களுடைய கனவு, லட்சியம், அவர்களுடைய உடல், மனம், அத்தனை விஷயத்தையும் அழித்துக் கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் இதை பத்தின ஒரு கவலை இருக்கு. அரசாங்கமும் அப்பப்ப விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்றாங்க. ஆனால் இதை தாண்டி இதற்கென்று தனியாக அமைப்புகள் காவல்துறையில் இருந்தாலும் கூட அவர்கள் மற்ற மாநிலத்தில் இருக்கின்ற மத்திய அரசாங்கத்தோடு இருக்கின்ற போதைப் பொருள் தொடர்பான அமைப்புகளோடு நெருக்கமான உறவை வைத்துக் கொண்டு அந்த தகவல்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை அவர்கள் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பது எங்கள் கட்சியினுடைய கோரிக்கை. அதை நாங்கள் எப்பவும் வலியுறுத்திட்டு தான் இருக்கோம். பாஜக